ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண பகவ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆலினொன் நந்தினி பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் தை மாதத்தோட முதல் நாள் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை இந்த நாள் பிறக்கிறது. இந்த நாளில் தை மாதத்தை வரவேற்க நம் அனைவரும் நம் இல்லங்களில் பொங்கல் வைத்து அது பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று கூறி இந்த மாதத்தை நம்ம வரவேற்கிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 100க்கு 100 உண்மைதாங்க. உத்தராயண காலத்தோடு முதல் நாள் இந்த தை மாதத்தோட 1ஆம் தேதி அப்படிங்கிறது சூரியன் தன்னுடைய பயணத்தை தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய நாள். மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் உழவர்கள் தங்களுடைய தொழில் நன்றாக நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த சூரிய கடவுளையும் கால்நடைகளையும் வணங்கி அவர்களுக்கான ஒரு சிறப்பான பூஜையை செய்து இந்த நாளோட முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த பொங்கலுக்கு முதல் நாள் போகி என்று வீடுகளில் தேவையில்லாதவற்றை எல்லாம் நம்ம எடுத்து அதை அப்புறப்படுத்துவோம். தீயிலிட்டு கொளுத்தி அது அப்புறப்படுத்துவோம். அந்த மாதிரி நம்முடைய மனங்களில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அவற்றை தீயிலிட்டு நீக்கிட்டு நம்ம அனைவரும் ஒரு புது மனிதராக பிறப்பெடுத்து இந்த தை மாதத்திலிருந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் தை 1ன்னா வருஷ பிறப்பாக இருந்தது. சித்திரை 1 அதுதான் தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த தை மாதத்தில் புதுப்பானையில் பொங்கலிட்டு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் போது சில விஷயங்கள் நம்ம அவசியம் கடைபிடிக்கணும். முதல்ல இன்றைய தினம் நம்ம எந்த நேரத்தில் பொங்கல் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இப்போ நேரம் என்னன்னு பார்த்துடலாங்க. நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தவறாமல் இந்த பதிவில் பார்க்கலாம். இன்றைய தினம் பொங்கல் வைக்கக்கூடிய மிக நல்ல நேரம் 3 இருக்குது. ஆனால் எல்லாருனாலையுமே கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நேரத்தை சொல்கிறேன். ஏன்னா காலையில் எழுந்து குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணி அவங்களும் ரெடியாகி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும் இல்லைங்களா? அந்த காரணத்துக்காக எல்லாருக்குமே உகந்த நேரமாக இருக்கக்கூடியதுன்னா 10:35 காலைல 12 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இன்னொரு அதாவது நிறைய வீட்டில் அந்த லேட்டாக எந்திரிக்கிறதுனால நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. ரொம்பவுமே உகந்ததாக இருக்கும். மணி வரைக்கும் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா யமகண்டம் காலையில் 9 மணிக்கு முன்னாடி, அதாவது 9 மணிலேருந்து 10:30 மணி வரை அந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த நேரத்தை நீங்கள் பொங்கல் வைக்க பயன்படுத்திக்கிங்க. பூஜை செய்வது நெய்வேத்தியம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ராகு காலம் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் மாலை 3 மணி 4:30 நேரத்தில் ராகு காலம் வருதுங்க. இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் இந்த ராகு காலத்தை தவிர்த்துட்டு நீங்கள் பொங்கல் வைக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் வைங்க. அடுப்பு, விறகு அடுப்பு, கேஸு அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா விறகு மூட்டி நீங்கள் பொங்கல் வைக்கலாம். உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் சூரியனோட வெளிச்சத்துக்கு கீழே அங்கே நீங்கள் பொங்கல் வச்சாலும் சரி. இந்த 3 நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. இந்த பொங்கல் திருநாளில் பெண்கள் பின்பற்ற வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முன்னாடியே எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில் அந்த வாசலில் அழகான சாணம் எல்லாம் தெளித்து மாக்கோலம் போட்டு செங்கல் அடுக்கி அடுப்பெல்லாம் வைத்து ஏற்படுத்தி அங்கே கரும்பெல்லாம் வச்சு அதுக்கு நடுவில் பொங்கலை வச்சு கொண்டாடுவாங்க. சில பேர் மொட்டை மாடியில் இதே பேட்டர்னில் மொட்டை மாடியில் வச்சு கொண்டாடுவாங்க. வெளியிலெல்லாம் பொங்கல் வைக்க முடியல, வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளார பொங்கல் வச்சாலும் கேஸ் அடுப்பில் நம்ம வைக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு குக்கரில் எல்லாம் பொங்கல் வைக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த பித்தளை பானை, வெண்கல பானை
அதெல்லாம் இருக்கும். அதில் சின்ன சைஸாக உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பழக்கம் கூட இதை வச்சு நம்ம பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வச்சு அதை ஃபுல்லாக மஞ்சள் தடவி பட்டையெல்லாம் போட்டு குங்குமம் வைத்து கழுத்து பகுதியில் மஞ்சள் கட்டி நீங்கள் வந்து பொங்கல் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா அவசர காலத்தில் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் பயன்படுத்தணும். ஆனால் இந்த பண்டிகையோட நோக்கமே நம்ம வந்து பானையில் பொங்கல் வச்சு அது பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இதோட அடிப்படை தாற்பரியமே. அதனால் யாருமே வந்து இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே இன்றைய தினம் பானையில் பொங்கல் வைங்க. சில பேர் வந்து மண்பானையில் வண்ணம் தீட்டி அதில் வந்து பொங்கல் வைப்பாங்க. அது மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் எவர் சில்வரில் கூட வைக்கலாம். அது கடைசி ஆப்ஷன். நீங்கள் அதை வச்சுக்கோங்க. பித்தளை வெண்கலம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இது அவசியங்க. பொங்கல் உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதே மாதிரி நீங்கள் வச்சு கொண்டாடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் அடுப்பு செங்கல் வைத்த அடுப்பு வந்து நீங்கள் பயன்படுத்தினாலும் அல்லது கேஸ் அடுப்பு பயன்படுத்தினாலும் அது மிக சுத்தமாக இருக்கணும். நல்லா கழுவிட்டு மாக்கோலம் எல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பொங்கல் பானையை எடுத்து அதில் வைக்கணும். அது மாதிரி பொங்கல் பானையை வச்சதும் நம்ம என்னென்ன பொருள் போடுவோம்? நெல்மணிகள். இது வந்து உங்ககிட்ட இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. நவதானியம்னு விற்பாங்க. அதில் கொஞ்சம் நெல் இருக்கும். பானையில் ஃபஸ்ட்டு போடுங்க. அது கூடவே கொஞ்சம் அருகம்புல்லையும் நீங்கள் போடணும். இந்த நெல்மணியும் வெடித்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட்டு ஒரு பால் அதாவது கறந்த பால் இருக்கு இல்லைங்களா, இல்லை பாக்கெட் பால் அதை ஊற்றணும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் விடலாம். சரிங்களா? இந்த பொருளை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. பொங்கலோட முழு பலனை நமக்கு தரும். அதோடு நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வச்சுக்கணும். மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க வச்சுக்கணும். ஒரு தீபம் ஏற்றி வைங்க. நல்லது. காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ இந்த காலத்தில் எல்லாம் கேஸ் சிலிண்டர் பக்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். முன்னாடி எல்லாம் வந்து அடுப்பு வச்சுருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அல்லது சூடத்தை தான் நம்ம அடுப்பில் வந்து எரிய வைப்போம். அது வந்து நம்ம வெளியில் பண்ணும்போது இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே செய்யும்போது பழமை கொஞ்சம் மாறாமல் அவங்க என்னெல்லாம் கடைப்பிடித்தாங்களோ அதை போலவே நீங்களும் வந்து சில விஷயங்களை மறக்காமல் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது நமக்கு அந்த பழமையை நம்ம மதிக்கிற தன்மையை வந்து ஏற்படுத்தும். நம்ம பசங்களும் வந்து நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. 3வது விஷயம் என்னென்னா, நீங்கள் மிக மிக முக்கியமான பொருள் அப்படின்னா பச்சரிசி அவசியம் இருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/4 கிலோ பச்சரிசியாவது நாளைக்கு இன்றைய நீங்கள் வந்து வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். துவரம்பருப்பு 1/2 கிலோ அல்லது 1 கிலோ. அதுக்கப்புறம் வெல்லம் வந்து 1 கிலோ வாங்கி வைக்கலாம் அவசியம். அதை தவிர்த்து தை மாதம் 1 தேதி அப்படிங்கிறது உப்பு, மஞ்சள் தூள், நெய், மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து சுமங்கலகரமான பொருட்களாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம வாங்கி நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கும்போது பக்கத்திலே இதெல்லாம் வந்து வைக்கலாம். காய்கறிகள் எல்லாம் வச்சு சில பேர் படைப்பாங்க. சில பேர் அந்த 16 காய்கறிகளையும் போட்டு குழம்பு வைத்து எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுவாங்க. இந்த பதிவில் 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க. அதே மாதிரி பொங்கல் வந்து எந்த நேரத்தில் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த 3 பொருளையும் நிறைய வாங்க முடியுமோ இல்லையோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வாங்கிக்கோங்க. வாங்கி வீட்டில் வைங்க. ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.